Hello friends, நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இல்லுஸ்ட்ரேஷன் சிட்ஸை வந்து பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோஸ் இல்லுஸ்ட்ரேஷன் 5 வரைக்கான வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனல் பேஜில். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இல்லுஸ்ட்ரேஷன் 6ல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, an advertising agency has received an enquiry for which you are supposed to submit the quotations bill of material prepared by the production department for the job states the following requirement of material. மெட்டீரியல் பற்றி இப்போ நம்ம பார்க்குறோம் என்னென்ன டீட்டெயில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பேப்பரில் வந்து 10 rims இருக்குது. அதனுடைய பெர் ரிம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 1800. அப்புறம் இங்க் அண்டு அதர் பிரிண்டிங் மெட்டீரியல் 5000. பைண்டிங் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா 3000 வருது. Some photography is required for the job. The agency does not have a photographer as an employee. It decides to hire one by paying 10,000 to him. நம்ம வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபரை வந்து ஹையர் பண்ணுறோம். ஸோ நம்ம ஒரு லேபரை வந்து ஹையர் பண்ணுறோம். ஸோ இது வந்து லேபர் சார்ஜ் அப்படின்றது நம்ம எடுத்துக்கிடுவோம். அடுத்து பாருங்கள், ஆர்டிஸ்ட் அவங்களும் லேபரில் தான் வருவாங்க. காப்பி ரைட்ஸு, அப்புறம் கிளைண்ட் சர்வீஸ், இந்த எல்லாமே கிளைண்ட் சர்வீஸ் வர எல்லாமே லேபர் தான். இந்த ஃபஸ்ட்டு 3 இது வந்து மெட்டீரியல். இந்த ஹையர் 10,000லேருந்து கிளைண்ட் சர்வீஸ் வர பார்த்தோம்னா லேபர். அடுத்து ப்ரைமரி பேக்கிங் மெட்டீரியல் வில் பி ரெக்வயர்டு டு த டன் ஆஃப் ₹4,000. இது வந்து மெட்டீரியல். ஸோ இது வந்து மெட்டீரியலை நம்ம ஜாயின் பண்ணிப்போம். அப்புறம் ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட். ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட்னா என்ன? ப்ரைம் காஸ்ட்டுக்கு அடுத்து நம்ம ஆட் பண்ணக்கூடிய விஷயம். ப்ரொடக்ஷன் ஓவர்ஹெட் 40% கொடுத்துருக்காங்க. டைரக்ட் காஸ்ட்டிலேருந்து 40% போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வரும். செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட் ஆர் லைக் டு பி 25% ஆன் ப்ரொடக்ஷன் காஸ்ட். ப்ரொடக்ஷன் காஸ்ட்டோட வேல்யூலேருந்து 25% போட்டோம்னா செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட் கிடைக்கும். த ஏஜென்சி எக்ஸ்பெக்ட்ஸ் a profit of ₹20% on the quoted price. அதாவது ப்ராஃபிட் டு பி கோட்டட் வந்து ஃபைன் பண்ணிவிட்டு அதிலிருந்து நம்ம ப்ராஃபிட் வந்து 25% வந்து 20% போட்டோம்னா நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிடும். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, இது முக்கியமான பாயிண்ட். ஏஜென்சி ஒர்க்ஸ் 25 days, 25 நாள் வந்து ஒர்க் ஆகுது. 6 மணி நேரம் ஒரு நாளைக்கு ஓடுது அந்த ஃபேக்ட்ரி, ஏஜென்சி ஓடுது. ஸோ இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். நம்ம இப்போ ஆன்சருக்குள்ளே போகலாம். ஆன்சர் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். டைரக்ட் லேபர் வந்து 4 பார்த்தோம். இந்த ஃபஸ்ட்டு 3 வந்து மேலேயே இருந்துச்சு. அடுத்து வந்து ப்ரைமரி பேக்கிங் மெட்டீரியல், இது வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் இருந்துச்சு. 4,000 ஆட் பண்ணி ப்ரைம் காஸ்ட் கொண்டு வந்துட்டோம். அப்புறம் டைரக்ட் லேபர்னு பார்க்கும்போது அந்த ஃபோட்டோகிராஃபர் வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் பேராகிராஃபில் பார்த்தோம். இது வந்து ஆர்டிஸ்ட் வந்து கிளைண்ட் சர்வீஸ் வர டைரெக்டாகவே கொடுத்துட்டாங்க. இதில் வந்து நம்ம கொஸ்டினில் வந்து ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க. த ஏஜென்சி ஒர்க்ஸ் 25 days in a month and 6 hours a day. இதுக்கு வந்து கால்குலேஷன் போடணும். என்ன கால்குலேஷன்? சார்ஜ் பெர் மந்த்து ஃபார் ஆர்டிஸ்ட்டுக்கு பார்த்தோம்னா 12,000 ரூபாய் நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துட்டாங்க. ஒர்க் பண்ணுற நேரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா என்னது, 25 நாள் 6 மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்க. அப்படின்னா டோட்டலாக 150 hours தான் இருக்கிறாங்க. ஓகேவா? அப்படின்னா நம்ம 80ன்னா 12,000 × 80 டிவைடட் பை 150 அப்படின்னு போடுறாங்க. ஆக்சுவல் ஹார் ஒர்க்கிங் வந்து 80 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? 12,000 × 80 டிவைடட் பை 150 போட்டோம்னா வரக்கூடிய ஆன்சர் 6,400. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா காப்பி ரைட் செகண்ட் ஒன். இதுக்கும் அந்த 150 hours தான் வருது. 75 கொஷனில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 10,000 × 75 டிவைடட் பை 150 போட்டோம்னா 5,000. அடுத்து தேர்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கிளைண்ட் சர்வீஸில் வந்து 9,000 கொடுத்துருக்காங்க. 150 hours வந்து இருக்குது. அப்புறம் ஆக்சுவல் ஹார் ரேட் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க 30. இப்போ வந்து 9,000 × 30 டிவைடட் பை 150 போட்டோம்னா நம்மளுக்கு 1,800 அப்படின்றது கிடச்சிருது. அடுத்து நம்ம என்ன ஃபைன் பண்ணணும்னா டைம் சர்வீஸ் வந்து ஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த ப்ராஃபிட் டு பி குவார்ட்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல, இது வந்து நம்ம இப்போ ஃபைன் பண்ண போகிறோம். ப்ராஃபிட் டு பி குவார்ட்டர்ட் நார்மலாக 9,000 ஃபார்முலா என்ன சொல்லுவோம்,
காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் ப்ளஸ் ப்ராஃபிட்ஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் டு பி குவார்ட்டர்ட். இது வந்து ஃபார்முலா நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம், நம்ம தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். 93,100 அப்படின்றது காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். இது வந்து நம்ம காஸ்ட் ஷீட்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஆல்ரெடி டைரக்ட் லேபர் வந்து இங்கே எல்லாமே கால்குலேஷன் பண்ணோம். இந்த கால்குலேஷன் பண்ணதை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். காஸ்ட் ஷீட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணோடனே நம்மளுக்கு ப்ரைம் காஸ்ட்டு கிடச்சிருச்சு. இந்த ப்ரைம் காஸ்ட்டோட வேல்யூ 53,200 இன்ட்டு 40% போட்டால் ப்ரொடக்ஷன் காஸ்ட் நம்மளுக்கு கிடச்சிரும். ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட் கிடச்சிரும். ஃபேக்ட்ரி காஸ்ட் இல்லை ஒர்க் காஸ்ட்டாக இதெல்லாம் நீங்கள் போட்டுக்கோங்க. இது வந்து இந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட் இந்த அமௌண்ட்லேருந்து நம்ம செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனுடைய 25% போட்டோம்னா நம்மளுக்கு 80,620 நம்மளுக்கு கிடச்சிரும். அடுத்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கிடச்சிருது. இந்த காஸ்ட் ஆஃப் சேல்ஸை தான் நம்ம 4th ஒர்க்கிங் நோட்டில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஓகே, உங்களுக்கு தெரியும் இதுதான் காஸ்ட் ஆஃப் சேல்ஸு. ப்ளஸ் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து 20% வந்து ஆன் த குவார்ட்டர் ப்ரைஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன்ட்டு 20% இன்ட்டு ப்ரைஸ் டு பி குவார்ட்டர்ட் அப்படின்றத போட்டிருக்கோம். ஈக்குவல் டு ப்ரைஸ் டு பி குவார்ட்டர் நம்ம இப்போ ஃபைன் பண்ண போகிறோம். அப்படின்னா என்ன பண்ணலாம்? இப்போ இங்கே வந்து 20% இருக்குது அப்படின்னா 80% காஸ்ட் ஆகுமா? ப்ராஃபிட் வந்து 20 இருந்ததுன்னா காஸ்ட் வந்து 80 இருக்கும். ப்ரைஸ் டு பி குவார்ட்டர்ட் ஈக்குவல் டு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் இன்ட்டு 100 டிவைடட் பை காஸ்ட் வேல்யூ போட்டோம்னா 1,60,375 வருது. ஸோ ப்ராஃபிட் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் மைனஸ் ப்ரைஸ் டு பி குவார்ட்டர் போட்டோம் அப்படின்னா 23,275 தான் ப்ராஃபிட். இதை நம்ம இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் 93,100 இருக்குது. இது வந்து நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம். இந்த வேல்யூ கண்டுபிடிச்சோம். 1,60,375 கண்டுபிடிச்சோம். 93,100 காஸ்ட் ஷீட்டில் கண்டுபிடிச்சோம். ரெண்டுத்துக்கும் மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடச்சிரும். ஓகே, இந்த இல்லூஷன் 6th சம் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.